அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ராசியில் சுக்கிரன் அமைந்திருப்பதும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையையும் செயல் ஊக்கத்தையும் காட்டுகிறது என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சிரமமின்றி ஓரளவு இனிமையாகவே செல்லும் என்பதற்கான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமோ அல்லது வருத்தப்பட வேண்டிய அவசியமோ இல்லைங்க. கொடுத்த கடன்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் கூடுமான வரைக்கும் வசூலாகிவிடும் என்பதால் பணப்பிரச்சனை என்பது ஓரளவுக்கு நிவர்த்தியாகக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குது. நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க இருக்குதுங்க. வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட இந்த ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது முதலியவைகள் அவ்வளவு சாதகமாக இல்லாமல் இருப்பதால் நீண்ட கால திட்டங்களையும் முதலீடுகளையும் இப்பொழுது போடுவது உசித்தமல்லங்க. செவ்வாய் வலிமையின்றி இருப்பதால் மன அழுத்தமும் குழப்பமான சிந்தனைகளும் தலை தூக்கும். அதை கட்டுப்படுத்தி கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் சகோதர உறவுகள்ல மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க. குறிப்பா ராசிநாதன் சனியை செவ்வாய் பார்ப்பது சிறப்பு அல்ல என்பதால கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனஸ்தானத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் வருமானம் திருப்தியாக இருந்தாலும் கூட வரவுக்கு மீறிய செலவுகள் சற்று கவலை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க. வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க இயலாது. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அவசியமாகுங்க. காரணமில்லாமல் அசதியும் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்கள் வீட்டு சொந்தக்காரர்களின் நியாயமற்ற கோரிக்கைகளை அனுபவிக்க நேரிடும். அதே போல வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலைகள் மனதை அரிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. வெளியூர் பயணங்களின் போது இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போதும் நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க. இருப்பினும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதாலும் இக்காலகட்டங்களில் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் சோதனை கடுமையாக இருக்காதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தைரியமாக மேற்கொள்ளும் போது எதிர்பாராத வெற்றிகள் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் பலம் மிகுந்த ராகு நிலை கொண்டிருப்பதால் உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சக ஊழியர்களுக்கு கொடுத்து பின்பு அவதியுற வேண்டாங்க. சக்திக்கு மீறிய பணிச்சுமையினாலும் மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பினாலும் வேலை பார்க்கும் இடத்தில் விருப்பம் விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மேலும் தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்கள் சலுகைகள் குறையும். தாய்நாட்டிற்கு சலுகைகள் குறையுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு தாய்நாடு திரும்பி விடலாம் என்ற எண்ணம் மேலோங்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு பலவித தடங்கல்கள் ஏற்படுங்க. கிடைத்தாலும் அந்த வேலையில் மன நிறைவு ஏற்படாது. இருந்தாலும் கூட அந்த வேலையை நீங்கள் ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் வழங்க இருக்கு என்பதை கிரக
நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே வியாபாரத்தில் எதிர்பாராத பின்னடைவை நீங்கள் சந்திக்க நேரிடும். நியாயமற்ற போட்டிகள் கவலையை அளிக்குங்க. சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. அதேபோல் சக கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. வெளிமாநில தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரக நிலைகள் ஓரளவே சாதகமாக இருக்குதுங்க. இந்த மாதம் முழுவதுமே நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக நம்பியிருந்த வாய்ப்புகளும் கூட ஏமாற்றத்தை தந்த நிலையில இந்த மாதத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. எந்த செலவையும் உங்களால் குறைத்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியினுடைய தாக்கத்தினால மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு பிரதான அதிகாரியாக விளங்கும் சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்திருந்த காலத்தில் பல நன்மைகளை ஏற்படுத்தியிருப்பார். தற்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானமான 2ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் அரசியல்வாதிகளுக்கு மிகவும் அவசியமான அரசியல் தந்திரங்களை தந்தருள இருக்கிறாங்க. இந்த சாணக்கிய தந்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நுட்பமான பல அறிவுகள் உங்களுக்கு அரசியல் ரீதியாக கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் மன அமைதி பாதிக்குங்க. பாடங்கள்ல கவனம் குறையக்கூடும். சக மாணவர்களுடைய சொந்த பிரச்சனைகளை உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புடு என்று இருந்தால் எதிர்கால நன்மைக்கு ஏற்றதா அமையுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. அதனால் கடின உழைப்பிற்கு பரிசளித்தருள்வார். சுக்கிரனுடன் கூடிய சனி பகவான் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி வழி பிறக்குங்க. 7.5 சனியுடைய ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால இரவு நேர பணிகளின் போது துணைக்கு ஒருவரை அழைத்து செல்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற வீண் கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அடிக்கடி விடுப்பில் செல்லக்கூடாதுங்க. அலுவலகத்தில் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, புதன்கிழமை அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.